Hi, நம்ம இன்னைக்கு spiders பத்தி பார்க்க போறோம். First one is banana spiders are often get in fruit cargoes to be transported elsewhere. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ் எடுத்துகிட்டு போகிற இடத்துல வந்து அந்த கார்கோ ஷிப்மெண்ட் அந்த வண்டியில் வந்து இந்த பனானா ஸ்பைடர்ஸ் இருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அது ஈஸியாக வந்து அதுவும் டிரான்ஸ்போர்ட் ஆகிடும் பனானா ஸ்பைடர்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஹவுஸ் ஸ்பைடர்ஸ் ஆர் ஆஃபன் ஃபவுண்ட் இன் பாத் ஆர் ஸ்கட்லிங் அலாங் ஃப்ளோர்ஸ் அண்ட் சீலிங்ஸ். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஸ்ட் ரூமில் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கட்லிங் இங்கேருந்து ஃப்ளோருக்கு சீலிங்ஸ்லாம் வந்து அந்த ஓரத்தில் இருக்கிறது தான் வந்து ஹவுஸ் ஸ்பைடர்ஸ். வீட்டில் தான் இது மோஸ்ட்லி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா கிராப் ஸ்பைடர்ஸ். இட் கேன் camouflage themselves to match the color of the flowers which they see. இது வந்து கிராப் ஸ்பைடர்ஸ் வந்து மோஸ்ட்லி ஃப்ளவர்ஸில் இருக்கும். ஸோ அது எந்த ஃப்ளவர் மேலே அது உட்காருதோ அந்த ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி அது கலரும் அப்படியே மாறிடும். ஸோ இது மாதிரி தான் கிராப் ஸ்பைடர்ஸ். ஸோ லார்ஜ் பெடிகிராப் ஸ்பைடர்ஸ் இது பார்த்தீங்கன்னா இது வந்து என்ன பண்ணுவோம், இட் வில் பில்ட் அ சிமெட்ரிக்கல் வெப். ஒரு பெரிய சிமெட்ரிக்கல் ஒரு சைஸில் ஒரு வலை மாதிரி அதை அதுவே ரெடி பண்ணி அதில் வந்து மாற்ற சின்ன சின்ன பூச்சிங்களெல்லாம் அதுவே பிடிச்சி சாப்பிடும். அது பேர் தான் வந்து இட் வில் கிரியேட் அ சிமெட்ரிக்கல் வெப்ஸ் டு கேட்ச் தி ப்ரேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் அண்ட் ஆல்சோ இட் ஹெல்ப்ஸ் டு கண்ட்ரோல் இன்செக்ட்ஸ் பாப்புலேஷன் அண்ட் ரிடியூஸ் த நீட் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ். வீட்டில் பூச்சி எதுவும் வராமல் வந்து அதை தடுக்கும். அது இருந்துச்சுன்னா வீட்டில் இருக்க சின்ன சின்ன பூச்சிங்க எல்லாத்தையுமே பிடிச்சி சாப்பிடும். அப்புறம் அதோட விஷம் கூட வந்து இட்ஸ் நாட் டாக்ஸிக் டு ஹியூமன். அதோட விஷயம் வந்து நம்மளுக்கு எந்த இது பாதிப்பும் வராது. ஃபனல் வெப் ஸ்பைடர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஹேவ் டெட்லி venom and is dangerous to human, often active at night and spinning webs and hunting. இது பார்த்தீங்கன்னா நைட்டு தான் வந்து உங்களுக்கு வந்து இது ஆக்டிவாக இருக்கும். இதோட விஷம் வந்து இட்ஸ் வெரி டேஞ்சரஸ் டு ஹியூமன். இது பார்த்தீங்கன்னா ஸ்பின்னிங் வெப்ஸ் அது மாதிரி வந்து ஒரு கூட மாதிரி ஒரு இது க்ரியேட் பண்ணிட்டு அதில் வர சின்ன சின்ன ப்ரேஸ் எல்லாம் வந்து புக் பண்ணி சாப்பிடும். அதோட விஷம் வந்து இட்ஸ் வெரி ஹார்ம்ஃபுல் டு தி ஹியூமன்ஸ். The next வந்து பார்த்தீங்கன்னா cardinal spiders have good eyesight and can see prey more than 1 meter. இது பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் 3 அடி இருக்கிற ப்ரே சின்ன சின்ன பூச்சி கூட இதோட கண்ணுக்கு நல்லா தெரியும். இது வந்து ஈஸியாக பிடிச்சி சாப்பிடும் கார்டினல் ஸ்பைடர்ஸ். இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு வந்து இட் வில் கிரியேட் அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ் அண்ட் டென்ஸ். ஸ்ட்ராங்காக ரொம்ப கூண்டி கட்டியிருக்கிற இடமே இல்லாமல் எங்கேயாவது கட்டில் வேறு ஏதாவது இடத்துல அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் இதோட கூண்டு இருக்கும். இது வந்து நைட்டு தான் வந்து இட்ஸ் வெரி ஆக்டிவ் அண்ட் ஹண்டிங் ஃபார் ப்ரே. பகலில் பார்க்க முடியாது, நைட் தான் இதை பார்க்க முடியும். ஸோ ராஃப்ட் ஸ்பைடர்ஸ் பார்த்தீங்கன்னா தே கேன் வாக் ஆன் வாட்டர். ராஃப்ட் ஸ்பைடர்ஸ் கேட்ச் அக்யூட்டிக் ப்ரே லைக் ஃபிஷ் அண்ட் இன்செக்ட்ஸ். தண்ணியில் தான் இருக்கும், தண்ணியிலே போய் நடந்து போகும். நம்ம சில சமயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் எங்கேயாவது அது மாதிரி பார்த்தோம்னா நம்ம தண்ணியில் வந்து ஒரு இது ஸ்பைடர் ஒன்று நடந்து போகும். அதான் வந்து ராஃப்ட் ஸ்பைடர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த மாதிரி உள்ள நிறைய விஷயம் அடிக்கடி கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.